ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கங்கா காவேரி இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பேசிகிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு வந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கங்காவுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துச்சு. சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால குழந்தை நல்லபடியாக பிறக்குமா அப்படின்ற ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அடுத்தது காவேரியோட மனசில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை அப்படின்னாலும் நம்ம விஜய் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தார், நல்லபடியாக வந்து குழந்தை வந்து பிறக்கணும், எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோடு இருந்தாங்க. இந்த விஷயம் சாரதாமாவோட மனசுக்குள்ளும் வந்து உறுத்தலாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட தருணத்தில் 2 பேருக்கும் வந்து ஒன்றா ஸ்கேன் பண்ண போகிறாங்க. கங்காவுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கங்காவும். பதட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை டாக்டர், சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஸோ அதாவது குழந்தை ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற ஒரு பயம் வந்து எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறமா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க கங்காவும். பக்கம் காவேரிக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குற தருணத்தில் ரொம்பவே பயத்தோடு இருக்காங்க விஜய். இன்னொரு பக்கம் நம்ம சாரதாமும் ரொம்ப பயத்தோடு இருக்காங்க. காவேரிக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா குழந்தை ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சாரதாம்மா, விஜய் எல்லாருமே. அந்த அம்மா திடீர்னு அழ ஆரம்பிக்க, என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, அப்புறமா விஜய் சொன்ன விஷயத்தை பற்றி வந்து காவேரி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் ரொம்பவே வந்து பயந்து போகிறாங்க காவேரியும். என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, அதுக்கப்புறம் விஜய் சொன்ன விஷயங்களை பற்றி ரொம்பவே டிஸ்கஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல், நான் வேண்டிக்கிட்டேன்டி, வேண்டுதலை நிறைவேற்றணும், உடனடியாக கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்கு போகிறாங்க. சாரதாமாவும் பார்த்தீங்கன்னா அங்க பிரதர்ஷனம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதலை வந்து நிறைவேற்ற பார்க்குறாங்க. விஜய் காவேரி இவங்க 2 பேருடைய மனசுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா, அத்தை வந்து நம்மளோட குழந்தைக்காக இந்த அளவுக்கு வந்து ஒரு வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து காணத கண்ணீரில் மிதக்குறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த கங்காவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஏன்னா நம்ம பிரச்சனை பற்றியும் அம்மா கிட்ட சொல்லியிருக்கோம், இதை நினச்சி கவலைப்படுறணும் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்கோம். ஆனால் நமக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் எந்த ஒரு வேண்டுதலையும் வந்து வைக்கல அம்மா. ஆனால் காவேரிக்காக மட்டும்னா வந்து பார்த்தோன்னா இது மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்ற வருத்தம் வந்து இருக்குது. சாரதாம்மாவை பார்த்தீங்கன்னா வெறுப்பாக வந்து பார்த்துட்ருக்காங்க கங்கா. இதுதான் சாரதாம்மா இந்த வேண்டுதலை வந்து பண்ணிட்டு இருந்தாலும் விஜய் சொல்கிறாரு, எதுக்காகத்தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படணுமா, உங்களுக்காக நான் வேணா இந்த வேண்டுதலை நிறைவேற்றட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இல்லை தம்பி, யார் வேணுனாங்களோ அவங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மே வந்து பண்ணுறாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த காவேரி கண் கலங்கி போக, அதுக்கப்புறம் விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் வந்து ரொம்பவே கவலையோடு இருந்தேன், உங்ககிட்ட கூட இந்த விஷயத்தை பற்றி என்னால் பேச முடியல காவேரி, ஏன்னா வந்து நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு. ஆனால் ரொம்ப கவலையோடு இருக்கிற தருணத்தில் தான் அத்தை வந்து கரெக்டாக என்னை வந்து கண்டுபிடிச்சி, என்னாச்சுப்பா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்னால் வந்து அப்போ இந்த உண்மையை வந்து மறைக்கவும் முடியல. ஸோ மனசில் பட்டதை எல்லாத்தையும் வந்து அத்தைக்கிட்ட சொல்லிட்டேன், அவங்களும் ஆறுதலாக தான் எனக்கு இருந்தாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லைங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதே நான் சொல்லியிருந்தாலும் என்ன பண்ணியிருந்திருப்ப காவேரி, நீயும் வந்து வருத்தப்பட தானே ஆரம்பிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டுருக்காங்க. நமக்காக இவ்வளோ யோசிக்கிறாங்க அத்தை, அவங்களுக்காக நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டுருக்காரு. அதுவும் மட்டும் இல்லாமல் இப்போ குமரன் வந்து வீட்டில் இல்லை. குமரன் இல்லாத இந்த நேரத்தில் குமரன் என்னென்னலாம் வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து எடுத்து பண்ணுவாரோ அந்த இடத்துல நான் இருந்து எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டுருக்காரு. எல்லாத்தையுமே கேட்ட காவேரி பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் இப்படிலாம் வந்து பேசுறதை நினச்சி. எனவே கங்காவுடைய மனசுக்குள்ளே தனக்காகவும் தன்னோட குழந்தைக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக வந்து நம்ம சாரதாமா பண்ணலை அப்படின்ற கோவத்தோடு இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் குமரன் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து எல்லா விஷயங்களையும் ரொம்பவே வந்து அழகாக பண்ணிட்டு இருக்காரு விஜய். சாரதாமாவும் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பார்த்த கங்கா வந்து வீட்டுக்காரும் இந்த விஷயங்களை தான் வந்து பண்ணார், ஆனால் அவருக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எதுவுமே கிடைக்கல, அது எல்லாத்தையும் விட இவருக்கு அதிகமாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு சாரதாம்மா கிட்ட திரும்ப வந்து கங்கா சண்டை போடுறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.